லெபனான் மற்றும் சிரியாவில் வெடித்த பேஜர்கள் தங்கள் தயாரிப்பு இல்லை என்று கோல்ட் அப்பல்லோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள தலைநகர் பெய்ரூட்டில் அல் ஷஹரா மருத்துவமனையில் பலரது பாக்கெட்டுகளில் இருந்த கையடக்க பேஜர்கள் முதலில் வெடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் அடுத்தடுத்து வெடித்துள்ளன. ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தி வந்த தகவல் பரிமாற்ற கருவிகளான பேஜர் கருவிகள் நூற்றுக்கணக்கில் அடுத்தடுத்து வெடித்ததில் 9 பேர் உயிரிழந்து இதுவரை 3000 பேர் வரை படுகாயம் அடைந்துள்ளனர். இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பானது ஹிஸ்புல்லா கொள்வனவு செய்த தைவானில் தயாரிக்கப்பட்ட 5000 பேஜர்களுக்குள் சிறிய அளவிலான வெடிப்பொருட்களை வைத்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த சதித்திட்டம் பல மாதங்களாக தீட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த தயாரிப்புகளை தைவானை தளமாக கொண்ட கோல்ட் அப்பல்லோ தயாரித்ததாக அந்நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் அந்த பேஜர்களை நாங்கள் தயாரிக்கவில்லை என்றும் ஹங்கேரியில் தயாரிக்கப்பட்டதாக கோல்ட் அப்பல்லோ கூறுகிறது. தங்கள் பெயரை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ள BAC என்ற நிறுவனம் இந்த பேஜர்களை தயாரித்துள்ளதாக கோல்ட் அப்பல்லோ தெரிவித்துள்ளது. இதேவேளை இச்சம்பவம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.